தான் ஒருத்தருக்கு வினயம் அப்படிங்கிறது இருக்கும்போது தான், வினயம்னா என்னது, ஒரு எளிமை நிலைமை. மனதில் வந்து நான் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த ஈகோ வேண்டவே வேண்டாம். இது இல்லவே இல்லை, நிஜமாக இல்லை. ஆனால் இல்லாத மாயையை நம்ம சிற்றி பண்ணி மனசில் வச்சுட்ருக்கோம், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. தியானம் 4 நாள் பண்ணுறதுக்குள்ளேயுமே நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு அது அவங்களுக்கு வந்து அந்த ஞான பிரகாசமே வராது, அவங்களுக்கு அந்த ஞானமே கிடைக்காது. ஞான பிரகாசம் இருக்கிற ஆளுக்கு எப்போவுமே அவர் எளிமையாக இருப்பார், ரொம்ப அருமையாக இருப்பார். அது பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அப்போ இதுதான் லிட்மஸ் டெஸ்ட். ஒருத்தர் இப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா, அந்த எளிமையாக இருக்கிறதுலேருந்து, அந்த வினயத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய மற்ற வார்த்தைகள் எல்லாத்துலேருந்தும் வினயம். வந்து சொல்கிறாரு, ஞானம்ங்கிறது எதை கொடுக்கணும் உங்களுக்கு, அறிவுங்கிறது எதை கொடுக்கணும்னாக்கா, எதை கொடுக்கும்னாக்கா உங்களுக்கு வினயத்தை கொடுக்கும். அந்த வினயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த எளிமை, மனசில் வந்து எளிமை. நான் பெரிய ஆள் இல்லை, நானும் சாதாரண அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஞான பிரகாசத்தை அடைய முடியும். அந்த ஒரு பெரிய பேரு இன்ப நிலை அதை வந்து நம்ம அடையணும் எல்லாரும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வினயமாக எளிமையாக மனதில் வந்து நான் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சாதாரணமானவன் தான் நினச்சிக்கணும். எவ்வளவு அறிவு நம்மளுக்கு வந்தாலும், எவ்வளோ ஞானம் வந்தாலும் நம்ம வந்து சாதாரணமானவன் தான் அப்படின்னு நினச்சிக்கிறதுல தான் நம்மளுடைய ஞான பிரகாசமே அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஞானம் அடைஞ்சிடுவோம். இந்த தியானத்தினால நிறைய எல்லாமே கிடைக்கப்பெறுவோம். நிறைய புத்தகங்களை படித்து நம்ம அறிவை வளர்த்துக்குவோம். நிறைய பேருடைய அனுபவங்களை கேட்டறிஞ்சு நம்மளுடைய அனுபவத்தையும் பகிர்றதுனால நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். மனசை லேசாக வச்சுக்கணும், எளிமையாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகணும். அப்படி இருந்தோன்னாக்கா அந்த வினயம், அந்த மாதிரி நாம் வந்து வினயமாக இருந்து நாம் வந்து 0 ஆகிடணும். அப்படியே ஒன்றும் இல்லை, எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு 0 ஆகிடணும். அப்படி பூஜ்ஜியத்துக்கு வந்தால் தான் நம்மளை பூஜிக்கும்படியாக ஆகும். பூஜ்ஜியம்ங்கிறது எவ்வளோ சிறந்தது பாருங்கள். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, ரொம்ப இருக்குது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. நான் எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் தெரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறது அந்த தலைக்கே போகக்கூடாது. அப்படிப்பட்ட எளிமை, அந்த வினயம், அந்த பூஜ்ய நிலை, அந்த நிலையில் நம்ம எல்லோரும் நம்மளை வச்சுக்கணும். பெரிய பெரிய புத்தர்கள்லாம் அப்படி தான் இன்னும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்குது. பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, விசாலமானது, எவ்வளவோ போக போக இன்னும் தெரிஞ்சுட்டே போகலாம். அதனால் இது நான் நிறைய தெரிஞ்சிட்டேங்கிற ஒரு லிமிட்டே கிடையாது. என்லெஸ் ஜேர்னி, அப்படியே போயிட்டே இருக்கணும். அதனால் இன்னும் கிடைச்சது இன்னும் ஏன் சிவபெருமான் வந்து இன்னும் கூட தியானம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இன்னும் வந்து நிறைய தெரியறதுக்கு இருக்கும். அவர் சொல்கிறார், இன்னும் எவ்வளவோ தெரியறதுக்கு இருக்குது, இதோட முடிஞ்சிடுறது இல்லை, அதுக்காக தான் இன்னும் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பெரியவங்களாம் அவங்கெல்லாம் ஏன் தியானம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அழகாக பத்திரிஜி சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அந்த பூஜ்ய நிலையில் எல்லோரும் இருப்போம், எல்லோரும் பூஜிக்கும்படியாக வாழ்வோம். நன்றி, நன்றி, நன்றி.